கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளியப்போ மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் இந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ஓசியா 8ஆம் அதிகாரம் 2-3 ஐய வசனங்கள். எங்கள் தேவனே, உம்மை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி இஸ்ரவேலர் கூப்பிடுவார்கள். ஆனாலும் இஸ்ரவேலர் நன்மையை வெறுத்தார்கள், சத்துரு அவர்களை தொடருவான். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, எங்கள் தேவனே, உம்மை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி இஸ்ரவேலர் கூப்பிடுவார்கள். ஆனாலும் இஸ்ரவேலர் நன்மையை வெறுத்தார்கள், சத்துரு அவர்களை தொடருவான் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நம் கர்த்தரை குறித்து, நம் தேவனை குறித்து அறிந்திருக்கிறோம் என்று சொல்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய ஜனங்களாகிய நாம் நன்மை செய்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுது நன்மையை வெறுக்கிறோமோ அப்பொழுது சத்ருவானவன் தொடருகிறான். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நம் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டோம், நம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே தேவ சித்தத்தை செய்கிறோமா? நன்மையை செய்கிற ஜனங்களாய் இருக்கிறோமா? அல்லது நன்மையை வெறுக்கிற ஜனங்களாய் இருக்கிறோமா? வேதம் சொல்லுகிறது, நீங்கள் பிழைக்கும்படிக்கு தீமையே அல்ல, நன்மையை தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் சொல்லுகிறபடியே சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உங்களோட இருப்பார் என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, நம் நன்மையை தேடும்போது தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார், நம்முடைய குடும்பத்தோடு கூட இருப்பார். இன்றைக்கு நம்முடைய குடும்பம் எப்படி இருக்கிறது? நம் நன்மை செய்கிறவர்களாக இருக்கிறோமா அல்லது நன்மையை வெறுக்கிறவர்களாக இருக்கிறோமா? இஸ்ரவேலர்கள் நன்மையை வெறுத்தார்கள், சத்துரு அவர்களை தொடருவான். ஒரு குடும்பத்தில் சத்ருவின் போராட்டம் ஏன் வருகிறது? நன்மையை வெறுக்கும் பொழுது, கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை விட்டு விலகி வாழும்போது, தேவனுக்கு விரோதமான பாவங்களை செய்யும் போது அந்த குடும்பத்தில் சத்ருவின் போராட்டம் இருக்கிறது. பிரியமானவர்களே, நாம் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை பற்றி பிடித்து கொள்ள வேண்டும், அவருடைய வார்த்தைகளின்படி வாழ வேண்டும். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில எந்த சத்துருக்களின் போராட்டங்களும் இருக்காது. ஹல்லேலூயா. வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், எரேமியா 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே, என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள், ஜீவ தண்ணீரின் ஊற்றாகிய எண்ணெய் விட்டுவிட்டார்கள், தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள் என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள் கர்த்தர் சொல்கிறார். பிரியமானவர்களே, 2 தீமைகள் என்ன என்று பார்க்கும் பொழுது, ஜீவ தண்ணீரின் ஊற்றாகிய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் விட்டுவிட்டார்கள், தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை அவர்கள் தங்களுக்கு தெரிந்து கொண்டார்கள். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே ஜீவ தண்ணீரின் ஊற்றாகிய நம் கர்த்தரை பற்றி பிடித்து கொள்ள வேண்டும். அவரை ஒருபோதும் நாம் விட்டுவிடக்கூடாது, ஒருபோதும் நாம் தீமை செய்துவிடக்கூடாது. தீமையான காரியங்களை செய்யும் பொழுது சத்ரு நம்முடைய வாழ்க்கையிலே தொடருவான். நம் நன்மையை செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். நம் இயேசு கிறிஸ்துவை பற்றி பிடித்து கொண்டவர்களாய், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாய், அவரை நேசிக்கிறவர்களாய், அவருடைய சித்தம் செய்கிற ஜனங்களாய் நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு நாம் எப்படி வாழ்கிறோம்? இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாய் வாழ்கிறோமா அல்லது நன்மையை வெறுக்கிற ஜனங்களாய் நாம் வாழ்கிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், மீகா 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் கூறுகிறது, மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார், நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறே எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார் என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நம்முடைய தேவன் நமக்கு நன்மையான காரியங்களை அவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார், வேதத்தில் எழுதி கொடுத்திருக்கிறார். நாம் எப்படி வாழ வேண்டும், நாம் எப்படி நன்மை செய்ய வேண்டும் என்பதை அவர் நமக்கு அறிவித்திருக்கிறார். பிரியமானவர்களே, நியாயத்தை செய்ய வேண்டும், இரக்கத்தை சிநேகிக்க வேண்டும், தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடந்து கொள்ள வேண்டும். அதையே கர்த்தர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். கர்த்தர் எதிர்பார்க்கிற அந்த காரியங்கள் நமக்குள்ளே இருக்கிறதா? நம்முடைய வாழ்க்கையிலே நன்மை செய்கிறோமா? நியாயம் செய்கிறோமா? இரக்கத்தை சிநேகிக்கிறோமா? தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாக நடந்து கொள்கிறோமா?
நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். ஹல்லேலூயா. இஸ்ரவேலர் நன்மையை வெறுத்தார்கள், சத்துரு அவர்களை தொடருவான். பிரியமானவர்களே, நாம் ஒருபோதும் நன்மையை வெறுக்கக்கூடாது. ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தும் அதை செய்யவில்லை என்றால் பாவம் என்று வேதம் கூறுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் அந்த பாவம் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. நம் சத்ருவுக்கு எதிர்த்து நிற்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாம் சத்ருக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம், நன்மை செய்கிறவர்களாய் இருப்போம், நன்மையான காரியங்களை யோசிப்போம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த இரவு வேலைக்காக மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் எங்களை பத்திரமாய் பாதுகாத்து கொண்டீரே, அதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் கனின்மணி போல எங்களை பாதுகாத்து கிருபையோடு ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, நன்றி அப்பா. எங்களுடைய தேவைகளை சந்திக்கிறீரே, நன்றி. உண்ணவும் உடுக்கவும் தங்குவதற்கு இடம் கொடுத்து எங்களை பாதுகாக்கிறீரே, நன்றி. பிரயாணங்களிலே போகும்போது வரும்போது எங்களை பாதுகாத்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம். இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். என் தேவன் தாமே ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் என்னென்ன காரியங்களுக்காக காத்திருக்கிறார்களோ எல்லாவற்றிலும் நன்மையை கட்டளையிடுங்கப்பா. யாரெல்லாம் பலவீனத்தோடு, சோர்வோடு, வியாதியோடு கஷ்டப்படுகிறார்களோ என் தேவன் அவர்களுக்கு நல்ல சுகத்தை கொடுங்க, பலத்தை கொடுங்க, ஆரோக்கியத்தை கட்டளையிடுங்கப்பா. பலவீனத்திலும் உடைய பலன் பரிபூரணமாய் விளங்கட்டும், உடைய நன்மையினால் நிரப்புவீராக. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்றவர்களாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில் யாருமே இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ என் தேவன் அவர்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நிறைய சகாயர், என் தேவன் மாத்திரமே உதவி செய்ய முடியும். பொருளாதார தேவைகளை சந்திங்க, பண தேவைகளை சந்திங்க, சூழ்நிலைகளை எல்லாம் சாதமே மாற்றி விடுங்கப்பா. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் வேலைக்காக காத்திருக்கிறார்களோ பிள்ளைகள் படிப்பு கேட்ட நல்ல வேலைகளை ஏற்படுத்தி கொடுங்க. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாமல் குழந்தைக்காக காத்திருக்கிறார்களோ என் தேவன் அந்த குடும்பங்களை ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகள் கர்த்தரால் ஒரு சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். கர்த்தர் தாமே பிள்ளைகளை ஆசீர்வதித்து உயர்த்துவீராக. முடிய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கடன் பிரச்சனையிலே, உபத்திரவத்திலே கண்ணீரோடு வாழ்கிறார்களோ என் தேவன் அந்த குடும்பங்களை சந்திங்கப்பா. பிள்ளைகளை கடன் கொடுக்கிறவர்களாய் மாற்றுங்க, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுங்க. தரித்திர நிலைமைகளெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நீங்கி போகட்டும். கர்த்தரே ஒரு அற்புதத்தை கட்டளையிடுங்கப்பா. நன்மையான காரியங்களை செய்து பிள்ளைகளை வழி நடத்துங்க. முடிய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். இந்த இரவு நேரத்தில் இன்பமான நித்திரை கொடுங்க. சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாச மோசங்கள், தீமைகள், விக்னங்கள் எல்லாவற்றிற்கும் விலைக்கு பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க. ஒவ்வொரு குடும்பங்களையும் இப்படி கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் என்ற வசனத்தின்படி பிள்ளைகளை ஆசீர்வதித்து நம்முடைய ஐஸ்வர்யத்தினால் நிரப்புங்க. எந்த வேதனைகளோ, துன்பங்களோ, துக்கங்களோ பிள்ளைகளை தொடாதபடிக்கு வேலையடைங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் இரத்த கோட்டைகளை ஒவ்வொரு குடும்பங்களையும் அர்ப்பணிக்கிறோம். நீரே எங்களுக்கு பாதுகாப்பு, நீரே எங்களுக்கு அடைக்கலம், நீரே எங்களுக்கு கோட்டையுமா இருக்கிறீர். உம்முடைய சமூகத்திலே தாழ்த்துகிறோம். எல்லாம் துதிகன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.